இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கோட நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதாவது பழனி கோவில் நில மோசடி வழக்கு. பாருங்க, பழனி கோவிலுக்கு சொந்தமான ஒரு 1 ஏக்கரே 40 சென்ட் அதை பதிவு பண்ணியிருக்காங்க பிரைவேட் பார்ட்டிக்கு. பார்த்தீங்கன்னா என்ன அதிர்ச்சியான ஒரு நியூஸ் இதில் இருக்குன்னா, அந்த 1 ஏக்கரே 40 சென்ட் இன்னைய ரேட்டில் 100 கோடி போகுங்களாம். ஆனால் இவங்க அதை வெறும் 2 கோடிக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்க 2 பிரைவேட் பார்ட்டிக்கு. எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு பாருங்க. அது யாரான்னா பிரைவேட் பார்ட்டி வெள்ளத்துறைன்னு ஒருத்தர் உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர். 2வது ஆள் சேதுபதி பழனியை சேர்ந்தவர். இவங்களுக்கு உடந்தையாக ஒரு லட்சுமணன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் அதுக்கப்புறம் அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஜஸ்டிஸ் மணிகண்டன். இப்போ இவங்க 4 பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பாருங்கள், பழனி கோவில் எவ்வளோ புனிதமானது. அதை நம்ம தமிழர்கள் எல்லாம் அதை அறுபடை வீடில் அதை ரொம்ப ஒரு சிறந்த வீடாக கருதி நாமெல்லாம் கும்பிடுறோம். அது மேலே ரொம்ப பக்தியாக இருக்கோம். கிட்டத்தட்ட 1500 2000 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அது. அதை இந்து அறநிலைத்துறை அமைச்சகத்துக்கு கண்ட்ரோலில் இருக்குது. அதை அவங்க நிர்வகிக்கிறாங்க. இது ஒரு தண்டாயுதபாணி ட்ரஸ்ட்டு. பழனி மலைக்கு கீழே அடிவாரத்தில் இருக்கிற இந்த ஒரு ஏக்கரா 40 சென்ட்டை தான் இப்போ இது மோசடி நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய இது பாருங்கள். கவர்மெண்ட் சொத்து, கோவில் சொத்து கொள்ளையடிக்கிறாங்க. இதை பற்றி இப்போ என்னென்னா, இவங்க ரெஜிஸ்டர் பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லி மதுரை கிளை ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ சிபிசிஐடி கேஸை எடுத்திருக்கு. நல்ல முனைப்பாக பண்ணுறாங்க. முதல்ல அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இந்த இவர்கிட்ட வெள்ளத்துறைகிட்ட சேதுபதி மற்றும் அவங்களுக்கு உடனே அந்த லக்ஷ்மணன் அவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த சார் பதிவாளர் சப் ரெஜிஸ்ட்ரார் வீட்டில் 6 மணி நேரம் நேற்று ரைடு நடந்திருக்கு. இந்த 6 மணி நேரத்தில் நிறைய ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமான அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அதில் வெளிவரலான்ட்டு எதிர்பார்க்கப்படுது. மற்றும் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபுங்க, அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப துருவி கேள்விலாம் கேட்டு அங்கேருந்தும் நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இவங்க சேதுபதி வெள்ளத்துறை அவங்க வீட்லேயும் ரைடு. அப்புறம் இந்த லக்ஷ்மணன் நிர்வாகி, அவர் திமுக நிர்வாகின்னு சொல்கிறாங்க. அவர் வீட்லேயும் ரைட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கோவில் பொது சொத்தை இப்படி ஒரு உதாசீனம் இல்லை, பேராசை, அதே மாதிரி ரொம்ப ஒரு கிரிமினல் மைண்டாக அதை 100 கோடிக்கு போகிறத 2 கோடிக்கு விற்றுருந்தா எவ்வளோ மோசங்க. அதனால் எனிவே இப்போ மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும். இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இது இந்து அறநிலைத்துறை அமைச்சகத்தில் வர்றதுனால கவர்மெண்ட்டுக்கும் இதில் முக்கிய பொறுப்பு இருக்குது. யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நிர்மல் குமார் லா மினிஸ்டர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி தான் கடந்த 5 வருடமாக நிறையா கோவில், குளம், நீர்நிலைகள், கவர்மெண்ட் சொத்தெல்லாம் தவறான முறையில் மோசடி நடந்திருக்கு. அது விரிவாக நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவை, பொதுமக்களும் புகார் அளிக்கலாம், அதுக்காக ஒரு தனித்துறையவே நாங்கள் ஆரம்பிக்கலான் இருக்கோன்னு அவர் சொல்லியிருக்காரு. எது என்னவோ இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பார்த்தீங்கன்னா திமுகவை சொல்கிறாங்க. திமுக என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா அரசு இதை சரியான முறையில் அணுகலை. இப்போ பார்த்தீங்கன்னா பழனிக்கு போய் தான் மொட்டை போடுவோம், இவங்க இந்த அரசு பழனிக்கே மொட்டை போட்டாங்கன்னு அவங்க. இவங்களை கேட்டால் கடந்த 5 வருடங்களாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு, இதை நாங்கள் விசாரிப்போம், யார் தவறு செய்திருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்படுவார்கள்னு இவங்க தாவேக்கா அரசு சொல்லியிருக்கு. நல்ல ஒரு முன்னெடுப்பு தாங்க இது. இப்படி இருக்கச்ச பழனி முருகன் நமக்கு ஸோ எது என்ன இருந்தாலும் இது நல்லபடியாக இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளிகளை கண்டுபிடித்து விரைவில் அவர்களுக்கு தண்டனை வழங்கணும். மற்றும் இது போன்ற நில மோசடிகள், கவர்மெண்ட் சொத்து, கோவில் சொத்தெல்லாம் கொள்ளையடிக்க
அடுப்பதை தடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குங்க. இது போல மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.